பிரீதா, அது பாட்டியோட கால்ல சுளுக்கு பிடிச்சிருச்சு. சீக்கிரமா வா. பாட்டியோட கால்ல சுளுக்கு பிடிச்சிருச்சான். என்னோட ரொமான்ஸை நீ எதுக்காக தடுக்கிற? இந்த அண்ணன் தம்பிக்கு 2 பேரும் இருக்காங்களே, எப்ப பாரு எனக்கு தொந்தரவா இருக்காங்க. எனக்கும் பிரீத்தாக்கும் நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப்ல கபடி விளையாடுறாங்க. பாட்டிங்க எப்படி சுளுக்கு பிடிச்சது? பிரீதா, நான் பாட்டி கிட்ட ரொம்ப நேரம்லாம் நிக்காதீங்கன்னு நிறைய தடவை சொல்லிருக்கேன். நின்னா கூட கொஞ்ச நேரத்துல உட்காரணும்னு வேற சொல்லிருக்கேன். ஆனா அவங்க எதையுமே கேட்க மாட்டாங்க. எல்லாமே அவங்க அலட்சியம் தான். நான் சொல்றது அவங்க பிரீதா, கேட்கவே ஒரு கூடாதுன்னு நிமிஷம். முடிவு பண்ணிட்டாங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேள. ஐம் சாரி. அது வந்து நான் சொல்றத நீ கேட்கவே இல்ல. அதான் நான் தெரியாம கைய பிடிச்சி ஐம் சாரி. இல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா பாட்டி எங்க இருக்காங்க? பாட்டி இங்க இல்ல. புரியல. அது நான் கொஞ்சம் அங்க பொய் சொன்னேன். சாரி. புரியல. அப்போ பாட்டியோட நல்லாதான் இருக்காங்க. அது வந்து நான் பாட்டியோட கால்ல சுளுக்கு பிடிச்சிருச்சுன்னு நான் பொய் தான் சொன்னேன். அவங்க நல்லா இருக்காங்க. ஷீ இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். அப்போ நீங்க எதுக்காக போய் சொன்னீங்க? ஏன்னா பிரீதா, நான் பார்த்தது கொஞ்சம் கூட சரியா இல்ல. பிரித்தி உனக்கு கலர் வச்சு விட்டது, அவன் உன் கூட ஹோலி விளையாட நினைச்சது எனக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருந்தது. ஓ, 2 பேரும் இங்க தனியா தான் இருக்காங்களா? ரிஷபோட மனசுல பிரீதாக்காக ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே இவன் நீ அவன் கூட உண்மையிலேயே கம்ஃபர்டபுளா இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் அங்க வந்து பாட்டியோட காலுக்கு சுளுக்கு பிடிச்சிருச்சுன்னு பொய் சொன்னேன். ஐ டிடன்ட் வாண்ட் டு கம் பிட்வீன் யூ கைஸ் டு. நான் சத்தியமா அப்படி நினைக்கல. பட் உனக்காக தான். நீ தப்பா எடுத்துக்காத. ஐ எம் சாரி. இவர் சொன்ன மாதிரி எனக்கு தப்பா தான் பட்டுச்சு. ஆனா ஏன் அப்படி தோணுச்சு? முதல்ல நான் யார சாகடிக்கணும்? பிரீதாவா இல்ல ரிஷபா? நான் பண்ணது உனக்கு ஸ்டூபிடா தெரியுதுல்ல? அது வந்து அப்ப எனக்கு எது சரின்னு பட்டுச்சோ அதை தான் பண்ண பிரீதா. சத்தியமா நான் உங்க 2 பேருக்குள்ள வரணும்னு நிஜமாவே நினைக்கவே இல்லை. ஆனா ரிஷப், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட டேட் அம்மா கிட்ட என்ன பேசுறான்னு பாரு. உங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு பாரு. வந்து பாருங்க. சரி, என்னாச்சு வான்னு அவளுக்கு? சொல்றல, வாங்க. பாட்டி, எதுக்கு பயமுறுத்துறீங்க? என்னாச்சு? வந்து பாருங்க. ஓ நோ, கொல்லணும்னு நினைச்ச 2 பேரும் முன்னாடி இருந்தாங்க, இப்ப எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுக்கு இந்த மதர் இந்தியா தான் காரணம். அந்த ஆண்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ராக்கி, நீங்க கொஞ்சம் கீழே இறங்கி வாங்கல. அட, இவ வரமாட்டா. மகேஷ், நீயாவது மேலே ஏறு, அவளை இறக்கு. சரிங்க ஆண்டி, நீ இறங்கு, கீழே இறங்கு. என்ன விடுங்க, நான் வரமாட்டேன். என்ன விடுங்க, என் கைய விடுங்க. அத்தை, இவர் எனக்கு கடத்தணும்னு முயற்சி பண்றாரு. எனக்கு கடத்தி கொண்டு போய் கட்டி வச்சு அதுக்கப்புறமா இவருக்கு பிடிச்ச பொண்ணோட இவரு ஓடி போயிடுவாரு. ரொம்பவே இவரு ஓவரா பண்றாரு. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. சொன்னா கேளு, நான் இவரை நம்ப மாட்டேன். இவரு சீட்டிங் பண்றாரு, என்னை ஏமாத்துறாரு. அப்பா, உங்களுக்கு அஃபேர் இருக்கா? Thank God நீ வந்துட்டப்பா. லேடிஸ் எல்லாரும் சேர்ந்து என் மேல பழி போடுறாங்க. அம்மா என்ன அடிச்சிட்டாங்க தெரியுமா? நான் ரொம்ப பாவப்பட்ட ஜென்மப்பா. நான் எந்த நிலைமையில இருக்கேன்னு உனக்கு தெரியல. ப்ளீஸ் பா, எனக்கு உதவி பண்ணு. நான் என்ன உங்களுக்கு உதவி செய்யணும்? இத நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. நான் சொல்றத கேளு. நீங்க போய் இப்படி பண்ணிருக்கீங்க. நான் சொல்றத கேளு. அதாவது நிறுத்து. யாரும் நீ சொல்றத கேட்க மாட்டாங்க. நீ எப்பத்துல இருந்து இப்படி ஆரம்பிச்ச? ஆமா, ஆனா நான் உங்ககிட்ட இருந்து இப்படி எதிர்பார்க்கல. நிறுத்துங்க. இவங்க எதிர்பார்க்கலையா, இவனும் எதிர்பார்க்கலையா, எல்லாரும் ஒரே டைலாக சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன இதெல்லாம்? அது வந்து அங்கிள், நானும் உங்ககிட்ட இருந்து இத எதிர்பார்க்கல. பாத்தீங்களா பாத்தீங்களா, அங்கிள் இவ எக்ஸ்ட்ரா டைலாக் சொல்றா. இவ முன்னாடி சொன்ன மாதிரிலாம் இப்ப சொல்லல. இது ரொம்ப புதுசா இருக்கு. அட, என்ன புதுசா இருக்கு? இல்ல என்ன இதெல்லாம்? ஒண்ணு பண்ணுங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. அது வரைக்கும் நான் இங்க உட்கார்ந்து நீங்க பேசுறதெல்லாம் கேக்குறேன். என்ன சொல்லணும்? அட சொல்லுங்க. நான் ஏதாவது சொன்னா வாயை மூடு, நீ எதுவும் பேசாதன்னு சொல்லுவீங்கல்ல. இப்ப பேசுங்க, பேசுங்க. டிவோர்ஸ். டிவோர்ஸ் கண்டிப்பா நடக்கும். நீ இந்த வீட்ல இருந்து போயிடு. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன? எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இல்ல இல்ல, என்ன இப்படி பேசுறீங்க? டிவோர்ஸா? நீங்க அப்படி எல்லாம் பேசக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. டிவோர்ஸ் எல்லாம் பெரிய வார்த்தை. அத்தை, சரளா சொல்றது ரொம்ப சரியாதான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் இவரு என்னோட மகேஷ். இவர் எதுக்காக வீட்டை விட்டு வெளியில போனோம்?
நான் எதுக்காக இவருக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்? ஏன்னா ராக்கி ஆண்டி உங்களோட அவர் இருக்காருல்ல, நீங்க தானே சொன்னீங்க இவருக்கு வேற யார் கூடயோ அஃபேர் இருக்குன்னு. அது என்னமோ உண்மைதான். ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு நிமிஷம் இன்னொரு பொண்ணோட எனக்கு அஃபேர் இருக்குன்னு நீ எப்படி சொல்ற? அது எனக்கு தெரியும். இல்ல அது எப்படி தெரியும்? ஏதாவது காரணம் இருக்கணும்ல. எனக்கு எப்படி தெரியும்னா அது நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே. அப்படின்னா உங்களோட மனசுல வேற யாரும் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஒருவேளை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டேன்னா அப்ப எனக்கு வேற ஒருத்தவங்க கூட அஃபேர் இல்லைன்னு தானே அர்த்தம். கரெக்ட், ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்படின்னா நீங்க ரொம்ப உண்மையான என்னோட ஹஸ்பண்டா இருப்பீங்க. கரெக்டா? பாத்தீங்களா, இததான் நான் உங்ககிட்ட ரொம்ப நேரமா சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இவளை கல்யாணம் பண்ணிக்க நான் ஓகே சொல்லிட்டேன்னா அப்புறம் நான் நிரபராதி ஆயிடுவேன், என் மேல தப்பு இல்லைன்னு ஆயிடும். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல இந்த ஹோலி கொண்டாட்டத்துல எப்படி கல்யாணம் நடக்கும்? விருந்தாளிங்க இருக்காங்கல்ல. அதுக்கு என்ன இப்போ? கல்யாணத்துக்கும் விருந்தாளிங்க தானே வருவாங்க. அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. அத்தை, எனக்கும் இவருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்களேன். அட, நீங்க எதுக்கு என்ன எல்லாரும் இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? அவரை ஒத்துக்க வைங்க. பிரீதா, நீங்க என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க அப்படிதானே? நீங்களே உங்க அங்கிள் கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்களேன் ப்ளீஸ். ராக்கி ஆண்டி, ஆஃப் கோர்ஸ். அங்கிள், நீங்க ராக்கி ஆண்டியாவே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, கலாச்சாரமான பொண்ணா இருக்காங்க, புத்திசாலியா இருக்காங்க. அப்புறம் இந்த ஃபேமிலில இருக்க எல்லாருக்குமே இவங்க ரொம்ப பிடிக்கும். ஆமா, இவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. இவங்களுக்கு பெரிய பெரிய குழந்தைங்க இருக்காங்க. சரி, ஓகே. உங்களுக்கு இந்த சம்பந்தம் ஓகேவா? சரி, ஓகே ஓகே. உங்களோட விருப்பம் தான் என்னோட விருப்பம். கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா அட்லீஸ்ட் இன்னைக்கு நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கலனா என்னோட சொத்துல இருந்து உனக்கு சல்லி காசு கிடைக்காது. எந்த சொத்துமா? அது சொல்றதுக்கு நல்லா இருந்தது, அதான் சொன்னேன். நான் ஒன்னு சொல்லட்டுமா? கேக்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. சரி, நீங்க சொல்றதுனால நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அட, நீங்கெல்லாம் என்ன நடக்குதுங்க? நான் ரொம்ப வெக்கப்படுறேன். இவ இப்படி பண்ணும்போது நிஜமாவே கல்யாணம் பண்ணிக்கணும் போல இருக்கு. ரொம்ப வெக்கமா இருக்கு. அவங்க எல்லாரையும் கீழே கூப்பிடுறாங்க. அங்க டான்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ஹெட் இப்போ டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க. டான்ஸ் பண்ணிட்டு அவங்க சீக்கிரம் கிளம்பணும்ல, சோ கீழே வாங்க வாங்க. ஆனா இன்னைக்கு என்னோட கல்யாணம் ஆச்சே. ஆமா, ரைட். ராக்கி ஆண்டி, உங்க கல்யாணத்தோட சங்கீத் ஃபங்க்ஷன் தான் இப்போ நடக்குது. வாங்க வாங்க. டான்ஸ் ஆடலனா எப்படி கல்யாணம் நடக்கும்? வாங்க. வா வா வா. நம்ம டான்ஸ் ஆட போறோமா? ஆமா. அப்புறம் கல்யாணம் நடக்குமா? ஐயோ, போங்க. நான் பிரீதாவுக்கு கலர் வைக்காத வரைக்கும் என்னோட ஹோலி முழுமையா ஆகாது. நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் பேபி. நீ யோசிச்சுட்டே தான் இருப்ப, ஆனா நான் செஞ்சு காட்டிடுவேன். உன்னோட அந்த பிரீதா இருக்கால, அவளோட உண்மையான தகுதி என்னன்னு நான் காட்டுவேன். அவ ரொம்ப ஸ்வீட்டா இமேஜை உருவாக்கியிருக்கால, அதை ஃபுல் டேமேஜ் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த இமேஜ் எனக்காக மட்டும்தான் இருக்கணும். இந்த வீட்டோட ஃபேவரட் மெம்பருங்கிற இமேஜ் எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும். எல்லாரையும் பாத்துக்கிறவ, எல்லாரையும் கேரோட பாத்துக்கிறவ, ஒரு நல்ல மருமகளோட பேர் எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும். இப்ப என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கற நீ? திரும்பவும் யார் தலையிலயாவது கல்ல போடலான்னு காத்துக்கிட்டு இருக்கறியா? பாத்து இந்த பக்கம் பாத்து உட்காருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆமா, கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும். சரி சரி, வாச்சது போதும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா எனக்கு என்னோட கல்யாணம் உங்க கூட. ஆமா ஆமா, கண்டிப்பா. அதான் டான்சர்ஸ் கூப்பிட்டுருக்கோம்ல, அவங்க அவங்க வேலையை செய்யட்டும். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். டான்ஸ் ஆட போறாங்க, அதுக்கப்புறமா நம்ம கல்யாணம். பிரீதா,
உனக்கு கலர் வச்சு விட நான் வரேன். ஹாய் பிரீதா. பிரீதா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் என் கூட வரீங்களா? நீங்களும் கூட டான்ஸ் ஆடுவீங்கல்ல? சொல்லுங்க. இன்னைக்கு நான் இங்க உங்களுக்காக மட்டும் தான் வந்திருக்கேன் பிரீதா. உங்களை என்னோட கலர்ல மூழ்கடிக்க. ஹாப்பி ஹோலி. என் கூடலாம் ஹோலி விளையாட மாட்டியா? அட விளையாடுனே, மறந்துட்டீங்களா? எப்போ ஞாபகப்படுத்து. அட இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விளையாடுனல. அட நீ எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் பிரித்தி. பிரீதா, நீ ஒன்று பண்ண, இந்த கலர் எடுத்து இவனுக்கு போட்டு வை. ஏன்னா உன் கூட ஹோலி விளையாண்டதையே அதுக்கப்புறம் இவன் மறந்துட்டேன்னு சொல்லுவான். போட்டு வச்சு விட்டுரு. இந்தாங்க. ஹாப்பி ஹோலி டு யூ டூ. இந்தாங்க. இன்னொரு தடவை ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி யூ டூ. பிரீதா. ஹாப்பி ஹோலி பிரீதா. விளையாடுங்க, நிம்மதியா ஹோலி விளையாடுங்க. இன்னைக்கு இந்த ஹோலியோட கடைசி ரவுண்டா நான் முடிக்க போறேன். ரிஷப், பிரீதா, உங்க 2 பேரோடையும் நான் ரத்தத்தோட விளையாட போறேன். உங்க 2 பேரோட வாழ்க்கையோட இது கடைசி ஹோலியா இருக்கும். பிரீதா, இந்த பிரித்தி உங்ககிட்ட ஹோலி விளையாடணும்னு சொன்ன நேரத்துல இருந்து நான் ஒரு விஷயம் சொல்ல வந்ததே மறந்துட்டேன். டாட் உன்னை கூப்பிட்டாரு, போய் பாரு. ஹோ, எக்ஸ்கியூஸ் மீ. அட, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டான்ஸ் ஃப்ளோர் அங்க இருக்கு, எங்க கூட வா. மகேஷ் அங்கிள், நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? யார் சொன்னது? ரிஷப் சார் தான் நீங்க என்ன கூப்பிட்டதா சொன்னாரு. ரிஷபா? ஆமா ஆமா, நான் தான் உன்னை கூப்பிட சொல்லி ரிஷப் கிட்ட சொன்னேன். அது என்னன்னா, உன் ஆன்ட்டிய என்னால சமாளிக்கவே முடியல. நீ சொன்னா கேப்பால, அதான் உன்னை கூப்பிடலான்னு நினைச்சேன். ஆனா இப்ப இவ பெட்டரா இருக்கா. நீ பிரீதா கிட்ட போய் சொல்லிதான் இங்க அனுப்புனேன்னு எனக்கு நல்லா தெரியும் ரிஷப். ஆனா உன்னோட பொய்யை நான் உண்மையாக்கிட்டேன்.
ரிஷப் ரிஷப் அண்ணா தப்பிச்சிட்டான். ஆனா எவ்வளவு நேரம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் கண்டிப்பா சாக போறான். ஏன்னா நாளைக்கு சூரியனை இவனை பார்க்க விட மாட்டேன். இவன் சாகதான் போறான். இன்னைக்கே இவன் செத்துருவான். ரிஷப் 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 சார் என்னாச்சு? யார் இப்படி பண்ணது? பாட்டி பரவாயில்ல விடுங்க. ஐயோ சொல்லுங்க. டான்சர்ஸ் அவங்க தெரியாம இந்த கத்திய வீசி இருப்பாங்க. உன்னை யாராவது கொன்னா கூட நீ இப்படிதான் சொல்லுவ ரிஷப். பாட்டி பிரீதா இவனை மேல கூட்டிட்டு போ. ஓகே இவனுக்கு பாட்டி. ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடு. ஓகே ஒண்ணும் இல்ல பாட்டி பாட்டி ஐ அம் ஃபைன். எனக்கு ஒண்ணும் இல்ல. நோ ப்ராப்ளம். நான் நல்லா இருக்கேன். திடீர்னு இங்க சீன் எப்படி மாறுச்சு? இந்த பிசினஸ்மேன் மேல யார் கத்தியை தூக்கி போட்டது? அந்த கத்தி ஒழுங்கா பட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. இன்னைக்கு இவன் முழுசா செத்துருப்பான். யாரு கத்தி எரிஞ்சது? யாரு கத்தியை தூக்கி போட்டது? இப்படி எல்லாம் தப்பு நடக்குமா? யாராவது பதில் சொல்றீங்களா? என்ன மன்னிப்பு கேக்குறீங்களா? ஒருவேளை அதிகமா காயப்பட்டிருந்தா? திடீர்னு இந்த ஷர்லின் பேபி எங்க காணாம போனா? இந்த நேரத்துக்கு அவ அந்த ரிஷப் கூட தானே இருக்கணும். எங்க போனா இவ? பிரீதா நீங்க எதுக்கும் கவலைப்படாத. இது ஒரு சின்ன காயம் தான். ஓகே சரி ஓகே நான் சொல்றத கேளுங்க. சின்ன காயம் தான், சரியாயிடும். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் எடு. பாட்டியோட ரூம்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல இருக்கும் பாரு. சரி நான் போய் ஒண்ணும் இல்ல சமீர் தண்ணி எடுத்து வா. நான் என்ன பண்ணணும்? நீ இங்கே இரு. ஏதாவது தேவைப்பட்டா நான் சொல்றேன். ஐயோ பிரீதா எதுவுமே தேவைப்படாது. இது ஒரு சின்ன காயம். நீ பதட்டமே படாது. இது சரியாயிடும். ஓகே ரிஷப் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க டாக்டர் யாரு? நீங்க டாக்டரா இல்ல நான் அது correct டாக்டரா? தான். நான் இப்போ எதுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்து வர சொன்னேன்னா ஏன்னா அதுல தான் எல்லா திங்ஸுமே இருக்கு. அதாவது மெடிசன்ல இருந்து இன்ஜெக்ஷன் வரைக்கும் எல்லாமே இருக்கு. இன்ஜெக்ஷன் எதுக்காக? வேணாம் இன்ஜெக்ஷன்லாம் வேண்டாம். என்னங்க எடுத்துட்டு தேங்க் யூ ஸ்ருதி. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பண்றீங்க? நான் தான் சொன்னல இது ஒரு சின்ன காயம் தான். இன்ஜெக்ஷன்லாம் தேவையில்ல பிரீதா. உங்களுக்கு இன்ஜெக்ஷன்னா ரொம்ப பயமா? இல்ல பிரீதா இன்ஜெக்ஷன் பயம்லாம் இல்ல. எனக்கு பயம் இல்ல. ஆனா இது சின்ன காயம். அதனால இன்ஜெக்ஷன் தேவையில்லை. சரி ஓகே நீங்க அமைதியா இருங்க. இந்தாங்க தண்ணியை குடிங்க. பிரீதா ஆனா ஒரு சிப் இல்ல குடிங்க. பிரீதா, அது அட இந்த வந்து- தண்ணியை பிரீதா. குடிங்க. இங்க பாரு இன்ஜெக்ஷன் போட்டு விடாத. சரி இது ஓகே. இத மட்டும் வச்சு விடு. இதுக்கப்புறம் சரியாயிடும். கொஞ்சமா எரியுது. எரியுதா? ஆனா இது எப்பவுமே எரியாதே. ரிசப் சார் அப்போ எரியற மாதிரி ஆக்டிங் பண்றீங்களா? நான் எதுக்கு ஆக்டிங் பண்ணும் சொல்லு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது வந்து என் ஸ்கின் கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கு. ஸோ இன்ஜெக்ஷன் போட்டா ரொம்ப அதிகமா பெயினா இருக்கும். ஸோ இன்ஜெக்ஷன்லாம் எனக்கு தேவையில்லை. நீ இன்ஜெக்ஷனை அவாய்ட் பண்ணு. எனக்கு இன்ஜெக்ஷனா ரொம்பவே பயம். ஐ அம் சாரி ரிஷப் சார். இன்ஜெக்ஷனை போடக்கூடாதுன்னு நான் நினைச்சாலும் இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா போடதான் செய்வேன்.